உலகெங்கிலும் பறந்து வாழும் ஆன்மீகம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சி மூலியமா உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அப்படின்றத தெரிவிச்சுட்டு, என்ன பார்க்க போறோம் இந்த நிகழ்ச்சியில அப்படின்னா, சனி வந்து வக்ர நிலைக்கு போறாரு. சனி வந்து ஏற்கனவே மீன ராசியில, அதாவது காலபுருஷனுக்கு 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய குருவுடைய மீன ராசியில இருந்துகிட்டு இருக்கிறாரு. ஸோ அங்க இருந்து அவர் வந்து வக்ர நிலைக்கும் போகக்கூடிய காலத்துக்கு வந்திருக்கிறாரு. இந்த வக்ர காலம் அப்படின்றது வந்து எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னா, ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்குமா வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில வந்து வக்ர நிலையில பயணிக்க போறார். இந்த வக்ர நிலையில பயணிக்கக்கூடிய சனி பகவான், நீதிமான், கர்மகாரன்னு சொல்லக்கூடிய சனி பகவான், ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் என்ன விதமான பலன்கள குடுக்க போறாருன்ற பார்க்க போறோம். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 7 சனி காலத்தில இருக்கக்கூடிய கும்பம், மீனம், மேஷம் இந்த ராசிக்காரர்களுக்கு, அதுபோக சிம்ம ராசிக்காரர்கள் அட்டம சனி நடந்துட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு, கண்டசனி நடந்துட்டு இருக்க கன்னி ராசிக்காரர்களுக்கு, இத தவிர்த்து மற்ற அனைத்து ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான பலன்கள் குடுப்பாரு? ஒரு கிரகம் வக்ரம் பெற்ற நிலையில இருக்கக்கூடிய கிரகம், ஆண்டு கிரகமா வந்து அதுவும் வலுத்த இயற்கை அசுப கிரகமா வரக்கூடிய சனி பகவான் வக்ர நிலைக்கு வரும்போது அவர் என்ன பலனை குடுப்பாரு? அப்படின்றத டீட்டெயிலா பார்க்க போறோம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய அந்த சனியுடைய வக்ர பயிற்சி என்ன மாரி பலன் குடுக்க போகுதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது சனியுடைய வக்ர காலம் எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னா, ஜூலை 15ஆம் தேதி ஆரம்பிச்சு நவம்பர் 30ஆம் தேதி வரைக்குமான காலம் தான் வந்து சனி வக்ர நிலையில இருக்க போறாரு. இந்த வக்ர நிலை இந்த நாட்கள்ல கணக்குல பார்த்தீங்கன்னா, 138 நாட்கள் வந்து வக்ர நிலையில இருக்க போறாரு. இந்த 138 நாட்கள்ல வாழ்க்கையில என்னென்ன நிகழ்வுகள் நடக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். எங்கேருந்து அவர் வக்ரத்துக்கு போறாரு அப்படின்னா, உங்க ராசிக்கு அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில இருந்துட்டு இருக்கக்கூடிய அஷ்டம சனியோட காலத்தில இருந்துட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு, அவர் அஷ்டமஸ்தானத்திலேயே பயணிச்சு வக்ர நிலையில வரப்போறாரு. அதாவது பொதுவா வந்து ஒரு சனியாகட்டும், எந்த ஒரு கிரகமாகட்டும் வக்ரத்துக்கு போம்போது அடுத்த ராசிக்குள்ளேயே என்டர் ஆயிடுவாங்க. இப்போ மீனத்தில இருக்காருன்னா கும்பத்துக்கே ரிவர்ஸ்ல வந்துருவாங்க. அப்படி இல்லாம இப்ப வந்து மீன ராசிக்குள்ளேயே அவர் ரிவர்ஸ்ல வந்துட்டு இருக்கிறாரு. அதுக்குள்ளேயே இருந்துட்டு, அதுக்குள்ள இருக்க காலத்துக்குள்ளேயே வந்து கும்பத்த தொடுறதுக்கு முன்னாடியே அவர் வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவாரு. அதனால வந்து சிம்ம ராசிக்காரர்கள் வந்து அஷ்டம ஸ்தானத்தில இருக்கக்கூடிய சனிய நினைச்சு பொதுவா பயந்துட்டு இருப்பீங்க, சங்கடப்பட்டுருப்பீங்க. 8ஆம் இடத்து சனி என்னென்ன தொந்தரவுகள செய்யுமோன்ற ஒரு வருத்தத்திலும், கவலையிலும் இருந்துட்டு இருப்பீங்க. நான் பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்கேன். அட்டம சனி இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில வந்து உங்களுக்கு தொந்தரவு பண்ணாது. காரணம் என்னன்னா, அந்த சனி பகவானுக்கு குருவுடைய பார்வை கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நான் சொல்லுவேன். ஸோ, அதனால வந்து குரு பார்வையில இருக்கக்கூடிய அந்த சனி உங்களுக்கு நிச்சயமா நல்ல பலன மட்டுமே தான் செய்யும். கூடுதல் சிறப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வக்ரத்துக்கு போறதுனால ஏதாவது நெகட்டிவான விஷயங்கள் இருக்குமானா, வக்ரம்ன்ற வார்த்தை வந்து நம்ம மனசுல எல்லாத்துக்குமே வந்து ஒரு தப்பான வார்த்தையா பதிவாயிருக்குது. இதுதான் பிரச்சனையே தவிர்த்து, வக்ரத்துக்கு போறதுனால எந்த ஒரு கிரகமும் கெட்டது செய்யாது. இந்த வக்ர நிலையில இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, தான் குடுக்க வேண்டிய ஆதிபத்திய பலன்கள ரொம்ப சிறப்பாக்கி குடுக்க போறாங்கன்னு தான் அர்த்தம். இங்க சனி வந்து உங்க ராசிக்கு 2 ஸ்தானத்துக்கு அதிபதியா வராரு. அது 6ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியா வராரு. ஸோ, இதில 7ஆம் இடம்ன்றது கலத்திர ஸ்தானம், 6ஆம் இடம்ன்றது ருணரோக சத்ருஸ்தானம். இந்த 6, 7 தொடர்புல வரக்கூடிய சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்ப 6ஆம் இடம் அப்படின்றது ஒரு அசுபஸ்தானம், ஒரு மறைவு ஸ்தானம். அந்த அசுபஸ்தானம், மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவான் 8ஆம் இடம்ன்ற இன்னொரு அசுபஸ்தானத்தில போய் மறையிறது, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ன்ற அடிப்படையில சனியாலயும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்றது தான் உண்ம. நம்ம விதிப்படி 8ஆம் இடத்துல சனி இருந்தா தொந்தரவு தான். ஆனா, இங்க விதிவிலக்க நம்ம பார்க்கணும் இல்லையா? விதிவிலக்க பார்க்கும்போது வந்து, சனி வந்து உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துக்கும் அதிபதியா வராரு. அப்ப 6க்குரியவன்ற ஒரு கெட்டவன் அப்படின்னா, அவர் 8ஆம் இடம்ன்ற இன்னொரு கெட்ட ஸ்தானத்துக்கு போயிட்டாருன்னா, கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ன்ற அடிப்படையில, சனியாலேயே உங்களுக்கு ராஜயோகங்களே கிடைக்கப் போகுது அப்படின்றது தான் உண்ம. அதுக்கு இன்னொரு வலு சேர்க்கிற விதமா தான் வந்து, குருவுடைய பார்வையிலயும் சனி இருந்துட்டு இருக்கிறாரு. குரு வந்து உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறாரு. உச்சம் பெற்ற நிலையில இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை, அனுகூல பார்வை வந்து 9ஆம் பார்வை வந்து அட்டம ஸ்தானத்தில இருக்கக்கூடிய சனிக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அப்ப என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா, நீங்க எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உங்கள தேடி வரும். அதாவது நீங்க நெனச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. நமக்கு தான் நேரம் சரியில்ல, நமக்கெல்லாம் அந்த நம்ம லக்கியான ஆள்லாம் கிடையாதுன்னு நெனச்சிட்டு இருக்க இடத்துல, நீங்க உங்க லைஃப்ல எதிர்பாராத பல அதிர்ஷ்டங்கள் நடக்கும். இப்ப மாணவர்களா இருக்கீங்கன்னா, உங்களோட தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண் பெற்று நல்ல ஒரு சக்சஸ் ஆகுறது. ஒரு 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 தொழில் நிறுவனம் நடத்திட்டு இருக்கீங்கன்னா, அந்த தொழிலில் நீங்க எதிர்பாராத பெரிய ஆர்டர்ஸ் உங்கள வந்து வந்து சேர்றது. ஒரு அரசியல்ல இருக்கீங்க அப்படின்னா, பெரிய பொறுப்புகள் திடீர்னு உங்கள தேடி வந்து சேர்றது. இப்படி வந்து பல நல்ல விஷயங்கள் வந்து சனி வந்து 8ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு குடுத்துட்டு இருக்காரு. அதுக்கு குருவும் மிகப்பெரிய உறுதுணையா இருந்துட்டு இருக்காரு. இந்த குரு உச்சம் பெற்று ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதே ஒரு சிறப்பு தான். சுப விரயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். சுப விரயம் செய்யணும்னா நமக்கு வருமானம் இருக்கணும் இல்லையா? அந்த வருமானத்த குரு குடுப்பாரு. அதுக்கு துணையா சனி இருக்காருன்றது தான் இங்க உள்ளபடியே உண்ம.
அதனால் நீங்கள் உங்கள் லைஃப்பில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள், வீடு மனை வாங்குறது, இருக்க கடன் அதீதமான கடனை தீர்க்கிறதுக்கான வருமான வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுன்றது தான் சனி வக்ர காலத்தில் இன்னும் சிறப்பாகவே அதை கொடுக்க போகிறாருன்றது தான் உண்மை. அதனால் தைரியமாக சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். மேலும் சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்குமே தன்னுடைய வக்ர காலத்தில் நம்ம அவரை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நல்ல பலனை கொடுக்க போகிறாரு. நம்மளுடைய ராசி பலன், கோச்சார பலன் அப்படின்றது சந்திரனை அடிப்படையாக வச்சு சொல்லக்கூடிய பலன் தான் இல்லையா? ஸோ சந்திரன்றது மனோகாரகன். மனசில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கை அமையும். எண்ணம் எதுவோ அதுதான் வாழ்க்கை. ஸோ அந்த வகையில் சனியை பற்றின புரிதலை உங்களுக்கு ஏற்படுத்துறது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். ஸோ அந்த வகையில் சனி உங்கள் ராசிக்கு எந்தெந்த ஸ்தானத்துலேருந்து என்னென்ன கிரக தொடர்புகளோடு இருந்து உங்களுக்கான பலனை கொடுக்குறாரு அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த வகையில் உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு தொலைநோக்கான பார்வையை இந்த காலகட்டத்தில், குறிப்பிட்ட இந்த காலகட்டத்தில், அதாவது சனியுடைய வக்ர பயிற்சி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் சரியாக திட்டமிட்டீங்க. மனசில் இதை தான் நம்ம அடைய போகிறோம், இதுதான் நம்ம இலக்கு, நம்ம விரும்பக்கூடிய விஷயம் இதுதான் அப்படின்ற விஷயங்களை நோக்கி உங்கள் மனசில் ஆழமாக பதிய வச்சு அதை நம்ம நிச்சயமாக அடைய போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கனாலே போதும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய நீங்கள் எதிர்பார்த்த ஆசைப்பட்ட வெற்றியை அடைய போகிறீங்கன்றதுக்கான அடையாளமாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு நிச்சயமான முறையில் வக்ரம் பெறக்கூடிய சனி பகவானும் அவருக்கு திரிகோண நிலையில் இருக்கக்கூடிய குரு பகவானும் சேர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். அதனால் மக்களே தயாராகிக்குங்க. ஒரு அற்புதமான ஒரு பொன்னான காலம் காத்திருக்கு. சரியாக நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா, அதாவது காலம் சரியாக இருக்குது, காலம் நல்லா இருக்குது, யோகத்தை கொடுக்க தயாராக இருக்குது. நாம் எடுத்து அதுக்கான முயற்சி எடுக்கணும் இல்லையா? நம்ம யோசிக்க தெரியாமல், திட்டமிட தெரியாமல், நம்ம எது நமக்கு சரியாக வரும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிறாம, நடக்கிறது நடக்கட்டும், நடக்கிறது நல்லாவே நடக்கும் அப்படின்னு நல்லதாகவே நடக்குன்றது கூட நல்ல விஷயந்தான். இன்னும் கிளியராக நீங்கள் வந்து இதுதான் நமக்கு நடக்கணும், நான் ஆசைப்படுறது இதுதான், இது எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற அந்த ஒரு மனப்பக்குவத்துக்குள்ளே நீங்கள் வந்து அந்த ஒரு ஒரு என்ன சொல்ற எண்ணங்களால் உங்கள் விருப்பங்களை வந்து நீங்கள் வந்து அடையிறதுக்கான வாய்ப்புகளை முதல்ல நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னாலே, அதாவது எண்ணத்தில் நீங்கள் என்னென்ன ஆசைப்படுறீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து தெளிவாக மனசில் உணர்ந்துட்டிங்கனாலே அப்படின்னு வந்து நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் அப்படின்றத நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு கோச்சார கிரகங்கள் உங்களுடைய செயல்களை தடையின்றி செய்கிறதுக்கு உதவியாக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். மேலும் சனியுடைய அருளால் சனி வக்ர நிலையில் இருக்கக்கூடிய காலத்தையும் சரியான முறையில் பயன்படுத்திக்கும் பட்சத்தில் சனி பகவானே உங்களை மேலும் மேலும் பல பல உயரங்களுக்கு கொண்டு வருவார் அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிச்சயமாக இந்த காலத்தை பயன்படுத்தி சரியான முறையில் இப்போ இருந்தே திட்டமிட்டு உங்கள் எதிர்காலத்தை வளப்படுத்திக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது அப்படின்றத சொல்லிடுறேன். மேலும் இன்னும் சில விஷயங்கள் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து தெரியல, நான் என்ன நோக்கி எதை நோக்கி பயணிக்கணும்னு தெரியல, நான் போகிற பாதை சரிதானான்னு தெரியல, இந்த பாதையில் போனால் நான் வெற்றி அடைவேனா அப்படின்றது எனக்கு தெரியல, ஒரு குழப்பங்கள் இருந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க கோச்சார கிரகங்கள் நல்லா இருக்குது, சனி நல்லா இருக்காருன்னு சொல்லிட்டீங்க, குருவோடைய அனுகூல தொடர்போடு இருக்கிறதுனால நல்ல பலன்களை செய்வார்ன்றதையும் சொல்லியிருக்கிறீங்க. இருந்தாலும் எனக்கு வந்து மனக்குழப்பம் இருந்துகிட்ருக்கு, இல்லை எனக்கு வந்து நான் என்ன பாதையில் போகிறதுனே தெரியல, எதிர்காலம் எப்படி இருக்குன்றது தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தோட தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் சுய ஜாதகத்துக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுல, உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதுல, உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கிறதுல சுய ஜாதகத்தை பங்கும் அவசியம். இப்போ நம்ம பார்த்தது ராசி அடிப்படையில் அதாவது கோச்சார பலன்களை நம்ம பார்த்துருக்குறோம். உங்களுடைய சுயஜாதகத்தையும் நம்ம பார்க்கும்போது தான் அங்கே உங்களுடைய லக்னம் என்னவா இருக்குது, உங்களுடைய இப்போ நடப்பு தசா புத்தி கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களா இல்லை பகைத்தன்மையில் உள்ளவங்களா இப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தோம்னா தான் வந்து உங்களுக்கான இன்னும் சரியான துல்லியமான பலன்களை கொடுக்க முடியும். நீங்கள் போகிற பாதை சரி, நீங்கள் இந்த பாதையில் போங்க, இந்த பாதை உங்களுக்கு சரியாக வராது, இந்த எண்ணங்களை மாற்றிக்கோங்க, இந்த எண்ணங்களை எடுத்துக்கோங்க நல்லது, இப்படின்ற உங்களுக்கு ஒரு பெரிய கிளாரிட்டி வேணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வழிகாட்ட நான் தயாராக இருக்கிறேன். நன்றி மக்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.